ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ட்ரக் கலாச்சாரத்திற்கு கேட்வேகா இருப்பது குஜராத். அதானியினுடைய போர்ட்டுகளில் இருந்து கடந்த 6 ஆண்டுகளில் கைப்பற்றப்பட்ட ட்ரக், ஹெரோயின், மெத்தாஃபெம்டைன் and other similar narcotics confiscated illegally 2020 முந்திரா போர்ட்டில் கைப்பற்றப்பட்ட தொகை ட்ரக்கோட மதிப்பு 9,000 கோடி ரூபாய். செப்டம்பர் 2021 21,000 கோடி ரூபாய்க்கு, ஏப்ரல் 2022 கட்சியில் 2,100 கோடி ரூபாய்க்கு ட்ரக் பிடிச்சிருக்காங்க. 2022 காண்ட்லா போர்ட்டில் பிடிச்சிருக்காங்க 1,439 கோடி ரூபாய்க்கு. ஜூன் 2022 முந்திரா போர்ட், அதானி போர்ட்டில் 250 கோடி ரூபாய்க்கு பிடிச்சிருக்காங்க. இப்படி பிடிப்பட்ட ட்ரக்ஸினுடைய அளவு மட்டுமே கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய்க்கு போகிறது. இதையெல்லாம் அழிச்சிட்டோம்னு சொன்னீங்க, அழிச்சதுக்கான ஆதாரங்கள் இல்லைன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதையெல்லாம் மறைமுகமா இந்தியா முழுக்க நீங்கள் பரப்பி இருக்கிறீர்கள். இதையெல்லாம் பாரதிய ஜனதா விட்டு இருக்கிறது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் அதான் சொல்றேன், இந்தியா பூரா நீங்க தான் இதை பரப்புறீங்கன்னு சொல்றேன். ஏன் அது குஜராத்ல இருந்து மட்டும் ட்ரக் வருது? தமிழ்நாட்டில் நீங்க பரப்புறதுக்கான வேலை நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்ககிட்ட இருக்கு. நீங்க ஏன் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்தந்த இடங்கள்ல பெரிய அளவில் நாங்கள் கஞ்சா பிடிச்சிருக்கோம்னு சொல்லி இது வரைக்கும் எங்க பிடிச்ச வரலாம் இருக்கா? பிடிச்ச இடங்கள்ல இருந்து நாங்கள் இது வரைக்கும் சொல்லியிருக்கோம், சார் எங்களுக்கு குஜராத்ல இருந்து இங்கே மூவ்மெண்ட் ஆயிருக்கு, ஆக்ஷன் எடுங்க சார். சார் எங்களுக்கு மகாராஷ்டிரால இருந்து ட்ரக் வந்ததுக்கான ஆதாரம் இருக்கு, இந்தாங்க சார்னு சொல்லி சொன்னப்ப ஆக்ஷன் எடுத்திருக்கீங்களா? எடுக்கலையே. ஏன்? எல்லாம் உங்க கூட்டாளிங்க. அப்ப எத்தனை வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டிருக்குங்கிறத சொல்றேன். தமிழ்நாட்டில் 481 வழக்குகள், மகாராஷ்டிராவில் 14,553 வழக்குகள், உத்தரப்பிரதேசத்தில் 6,000 வழக்குகள். கஞ்சா பிடிபட்ட அளவையும் சொல்லிடுறேன் சார். தமிழ்நாட்டில் 7,334 கிலோ பிடிபட்டிருக்கிறது என்பது ஆதாரபூர்வமாக சோர்ஸ் நார்காட்டிக்ஸ் இந்தியா .NIC அரசாங்க பதிவிலிருந்து சொல்றேன். நீங்க அதே உத்தரப்பிரதேசத்தில் 41,327 கிலோ பிடிச்சிருக்கான். மத்திய பிரதேசத்தில் 15,473 கிலோ பிடிச்சிருக்கான். ராஜஸ்தான்ல 15,196 கிலோ. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு தானே போயிருக்கப்ப இதெல்லாம் எப்படி நீங்க அனுமதிச்சீங்க? தமிழ்நாடு மட்டும் நீங்க சொல்றீங்களே. இதை எல்லாத்து மேலேயும் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டில் கஞ்சா புழங்குறதுக்கு காரணம் பாரதிய ஜனதாங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறேன். நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தா நீங்களும் எடுங்க, எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லி சொல்றேன். ஆனா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நிலையை நீங்க பார்க்கணும். இந்தியாவை சீரழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பதிவை இந்த இடத்துல சொல்லிடுறேன்.